இன்றைய நாளுக்கான ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 122:8 படி, என் சகோதர நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். இந்த சமாதான வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவை பற்றி கொண்டு, இயேசுவோட கிருபை பெற்றுக்கொண்டு, இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன். சமாதானத்தை நாம் காசு கொடுத்து பெற முடியாது. சமாதானம் என்பது நாம் இயேசுடன் பெற்றுக்கொண்டுகிற தெய்வீக சமாதானம், நிரந்தரமான சமாதானம். ஆகவே இந்த சமாதானத்தை இயேசுடன் மாத்திரமே நிரந்தரம் பெற வேண்டும். சமாதானங்களை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது உங்கள் இறுதியும் கலங்கள் பயப்படாமல் இருப்பதாக என்று இயேசப்பா சமாதானத்தை பற்றி கூறுகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று இயேசு சமாதானத்தை பற்றி கூறுகிறார். ஆகவே இந்த சமாதானத்தை நாம் எவ்வளவு கோடிக்கணக்கான காசு கொடுத்தாலும் நாம் வாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே நிரந்தரமான தெய்வீக சமாதானத்தை இயேசுடன் பெற்றுக்கொண்டு, இயேசுவின் சுத்தத்தின்படி வாழ்ந்து, அவருடைய நித்திய வாழ்வை, அவர் கொடுக்கிற நித்திய வாழ்வை அடையும்படி இந்த அதிகாலை பொழுது நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, தகப்பனே, இயேசப்பா, இந்த கருத்துக்குள்ள பட்டயமான தேனும் மதுரமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, தகப்பனே, இயேசப்பா, சமாதானமாக வாழும்படி, தகப்பனே, குடும்பத்தில் சமாதானம், வேலையில் சமாதானம், தகப்பனே, பிஸ்னஸில் சமாதானம், பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம், படிப்பில் சமாதானம், ஆகவே எல்லா சமாதானம் பெற்று தகப்பனை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தகப்பனே இயேசுப்பா எல்லோருக்கும் நேர்ந்தக்கு அதிகாலை பொழுதில் கிருபை தருவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.